எங்களுடைய சிந்தனைத்தவன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இப்படை துவக்கின் எப்படை வெல்லும், இனி ஒரு விதி செய்வோம். இப்படி எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம். இன்றைய தேர்தல் நிலவரம் அப்படித்தான் இருக்குது. நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அறிவிப்பெரும்பான்மையோடு மீண்டும் முதல்வராகக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார். அவருக்கு முதல்ல நாமெல்லாம் வாழ்த்து சொல்லிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, 1947 சுதந்திரத்திற்கு பிறகு இரு திராவிட கட்சிகள் மட்டுமே ஆட்சி புரிந்த நிலையில் இப்போது புதிதாக ஒருவர் முதல் முறையாக களம் கண்ட ஒரு முதல்வர் நம்ம விஜய் மட்டும்தான். அவர் தான் இனிமேல் ஆட்சி அமைக்க போகிறார். அவருக்கு எங்களுடைய கோடான கோடி நன்றிகள். எங்களுடைய சிந்தனை களம் நிகழ்ச்சி மூலமாக அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விஜய் அண்ணா, தயவு செஞ்சு இனி வர்ற ஆட்சியில் ஊழலற்ற ஒரு ஆட்சியை உருவாக்குங்க. இளைஞர்களுக்கு நிறைய செய்யுங்க, முதியோர்களுக்கும் நிறைய செய்யுங்கள், பெண்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பையும் பாலியல் வன்கொடுமை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குங்கள். இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருள் அறவே இல்லாமல் ஆக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இது என்னுடைய சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஒரு களம் கண்ட முதல் தேர்தலிலேயே நீங்கள் இவ்வளோ ஒரு 25% வாக்குகள் பெற்று முன்னணியில் இருப்பது எல்லாருடைய இளைஞர்களுக்கும் ஒட்டுமொத்த சந்தோஷம். ஒட்டுமொத்த தமிழகமும் உங்களை வணங்குகிறது. இதன் மூலம் நீ அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை இந்த தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டும் என்று நாங்கள் எல்லா இளைஞர்களும் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் செய்வீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த பதிவின் மூலமாக ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் சொல்லிக்கொள்ளக்கூடியது என்னவென்றால், விஜயை பின்பற்றி தயவு செய்து போதையற்ற மதுவிலிருந்து நீங்கி போதை இல்லாத ஒரு தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்பது நம்ம தலைவர் தாவேக்காவின் ஒரு கனவு. அந்த கனவை நாம் எல்லா இளைஞர் சமுதாயம் பின்பற்றி அவருக்கு கை கொடுப்போம், அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். இனி வரும் 5 வருடங்கள் ஊழலற்ற ஒரு தமிழ்நாடாக இருக்கட்டும். எல்லோரும் சரிசமம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன அந்த விஜய் அண்ணாவினுடைய கருத்துக்களை பின்பற்றி எல்லோரும் சரிசமம் என்கிற ஒரு நிலைமையை உருவாக்குவோம். விஜய் அண்ணாவுக்கு கோடான கோடி நன்றிகள்.